வணக்கம் நண்பர்களே. எல்லாவற்றிலும் சரியாக, அதாவது பர்ஃபெக்டாக நடந்து கொள்ள வேண்டுமா? அப்படி நடந்து கொள்ள தான் முடியுமா? எல்லோரும் அப்படி தான் நடக்கிறார்களா? அப்படி நடக்காதது தப்பில்லையா? அப்படி எல்லோரும் நடக்கிறார்கள் என்பதற்காக நானும் அப்படி நடக்க வேண்டுமா? ஊரே சரியில்லாமல் இருக்கும்போது ஒருவன் மட்டும் சரியாக இருக்க நினைத்தால் என்ன நடக்கும்? ஒன்று அவனை முட்டாளாக நினைப்பார்கள், அல்லது தங்களுக்கு இசைந்து ஒத்துப்போகாததற்கு எல்லோரும் விரோதியாக எண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது சமயம் வாய்க்கும் அவனை ஒழிக்கலாம் என்று காத்திருப்பார்கள். இதுபோலத்தான் எல்லா இடங்களிலும் நடக்கின்றன. பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்களுக்கு கீழே பணியாற்றும் வேலைக்காரனாக இருந்தால் அவன் பர்ஃபெக்டாக இருந்துதானே ஆக வேண்டும். சரியாக நடந்து கொள்ளாமல் என்ன ஏது என்று எதையும் விசாரிக்காமல் வேலை செய்ய முடியுமா? அவ்வாறு பொறுப்பற்ற வகையில் செயல்படும் போது விளையும் பின்விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? தங்களுக்கு வேலையாக வேண்டும், அது தவறான வழியாக இருந்தாலும் பரவாயில்லை. அதிகாரத்தில் இருப்பவர் தனக்கு நெருக்கமானவர் என்ற ரீதியில் வருபவர்களோடு சரியாக செயல்பட நினைக்கும் அந்த வேலைக்காரன் ஒத்துப்போவது வேலை கொடுத்த முதலாளிக்கு துரோகம் செய்ததாகாதா? இறைவனை நம்பி தனக்கு கிடைத்த வேலையில் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு எதிர்பாராத வகையில் பிரச்சனைகள் நிச்சயம் வரும். அது அவனுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அதனையும் மீறி வேலையை இழக்கும் நிலை வந்தாலும் அதற்காக நிச்சயம் அவன் வருந்த மாட்டான். தன் பாதையை மாற்றிக்கொள்ளவும் மாட்டான். சமுதாயம் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்று குறை கூறுபவன் தான் சரியானவன்தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? முதலில் தான் சரியானவன் தானா என சுய பரிசோதனை செய்துவிட்டு பிறகு அடுத்தவனை குறை கூறினால் சரியாக இருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று பைபிளில் எபேசியர் 4:1 சொல்கிறது. அந்த வசனத்தின்படி இறைவனின் துணையோடு நிச்சயம் அவன் எல்லா விமர்சனங்களையும் கடந்து தன் பணிகளை சரியாக, அதாவது பர்ஃபெக்டாக செய்வான். இறைவனின் ஆசியும் பெறுவான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.